என் பெயர் கே கார்த்திகேயன். குரானில் கூறப்பட்டுள்ள பல விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், சந்திரனில் நடுப்பகுதியில் கோடு ஒன்று இருக்கிறதாக குரானில் கூறப்பட்டுள்ளது. அது அறிவியல் பூர்வமாக நிரூபித்துள்ளார்கள். நாம் குடிக்கும் டீயில் ஈ விழுந்து விட்டால் மற்றவர்கள் குடிக்க மாட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மதத்தினர் அதை ஈயை நனைத்து விட்டு குடிப்பார்கள். ஏனென்றால் ஈயின் ஒரு காலில் விஷம் இருக்கின்றது, அது மற்றொரு காலில் அதை தடுக்கும் மருந்து இருக்கின்றது என்பதை குரானில் கூறியுள்ளார்கள். அது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதே குரானில் தான் மறு உலகத்தை பற்றியும் கூறியுள்ளார்கள். ஆனால் இதுவரை யாரும் அதை நிரூபிக்கவில்லை. அதை எப்படி நீங்கள் நம்புகின்றீர்கள்? பேர் என்ன? கார்த்திகேயன். கார்த்திகை. மாணவர் கார்த்திகேயன் அவர்கள் கேட்கின்ற கேள்வி, குரான் அறிவுபூர்வமானது என்று சொல்கிறீர்கள், எல்லாம் அறிவுபூர்வமாக அங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றீர்கள். அப்படி என்றால் மறுமையை எப்படி நீங்கள் அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக எப்படி நிரூபிப்பீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, புலனுணர்வுக்கு உட்பட்ட விஷயங்களை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியும். கண்ணால் பார்க்கின்ற, தொடுகின்ற, கேட்கின்ற நம்முடைய புலன்களுக்கு, ஐம்புலன்களுக்கு உட்பட்ட விஷயங்களை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியும். உலகம் உருண்டையா தட்டையா, பூமி சூரியனை சுற்றுகிறதா அல்லது சூரியன் பூமியை சுற்றுகிறதா, இது போன்ற விஷயங்கள் இருக்கிறதே, இவற்றை நாம் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியும். ஆனால் நம்முடைய புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், கண்ணால் பார்க்க முடியாத, காதால் கேட்க முடியாத, தொட்டு உணர முடியாத விஷயங்கள் இருக்கின்றவே, இவற்றை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியாது. இதனை எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், அறிவுபூர்வமான வாதங்கள், அறிவுபூர்வமான வாதங்களை முன்னிறுத்தித்தான் இந்த விஷயங்களை நாம் நிரூபிக்க முடியும். உதாரணத்திற்கு, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, எப்படி நிரூபிக்க முடியும்? கடவுள் இருக்கிறாரா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அவரிடத்திலே கேட்கலாம், இந்த படைப்புகளை எல்லாம் உருவாக்கியவர் யார்? உலகத்திலே படைத்தவன் இல்லாமல் எந்த படைப்புகளும் வருவதில்லை. ஆக இந்த உலகம் எப்படி தோன்றியது? ஆக இதற்கு பின்னாலே ஒரு படைப்பாளன் இருக்க வேண்டும். உலகத்திலே எந்த பொருளும் ஒரு தலைமை இல்லாமல் செயல்படுவதில்லை. ஒரு தலைமை இல்லாமல் எதுவுமே செயல்படுவதில்லை. உலகத்திலே எந்த ஒரு பொருளும் ஒரு திட்டமிட்ட செயலாக்கத்திற்கு பின்னால் அல்லாமல் செயல்படுவதில்லை. எல்லாம் ஒரு திட்டமிட்ட விஷயத்திற்கு பின்னால் தான் செயல்படுகிறது. அப்படினால் இந்த உலகம் செம்மையாக இயங்குகிறது. பூமி அதனுடைய கோலத்திலே சென்று கொண்டிருக்கிறது, சூரியன் அதனுடைய கோலத்திலே சென்று கொண்டிருக்கிறது, எவ்வளவு நேரம் சுத்தம் என்பதிலே தெளிவாக சுற்றி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தற்செயலாக நடந்தது, தானாக நடந்தது என்றால் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. ஆக இவற்றுக்கு பின்னாலே ஒரு மாபெரும் சக்தி இருந்தாக வேண்டும். ஆக இது அறிவுபூர்வமாக சொல்லப்படுகிற விஷயம். அதே போல மறுமையை பற்றி சொல்கிற போதும் அறிவுபூர்வமாகத்தான் நம்ம அவற்றை சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, மறுமை சாத்தியமா என்ற கேள்விக்கு குர்ஆன் விடையளிக்கிறது. மறுமை என்று ஒன்று சாத்தியமா? இறந்ததற்கு பின்னாலே மனிதனை மீண்டும் உயிரெழுப்ப முடியுமா? இறைவனை பதிலளிக்கிறான், ஆரம்பத்திலே எந்த முன்னுதாரணமும் இல்லாமலே இறைவன் உங்களை படைத்தான். வித்தவுட் எனி மாடல், எதுவுமே இல்லாமல் மனிதனை படைத்த அந்த இறைவனுக்கு உங்களை போன்ற இன்னொரு மனிதனை படைக்க முடியாதா? ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்து உங்களை படைத்த இறைவனுக்கு மீண்டும் உங்களை படைக்க முடியாதா? அது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமான காரியமா? இன்றைக்கு குளோனிங் மூலமாகவே இன்னொரு ஆளை உற்பத்தி செய்யலான்றான் இல்லையா? குளோனிங் மூலமாகவே இன்னொரு ஆளை உற்பத்தி செய்யலாம் என்றால் உலகத்தின் படைத்த அதிபதியினால் இன்னொரு மனிதனை உருவாக்க முடியாதா என்ன? ஆக மறுமை என்பது சாத்தியம். மறுமை ஏன் தேவை? அது அங்கே தான் நாம் விசாரிக்க வேண்டும். அங்கே தான் நம்முடைய அறிவை செலுத்த வேண்டும். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் வாழ்கிறார்கள், செல்கிறார்கள். நன்மைகளை பலர் செய்கிறார்கள், தீமைகளை பலர் செய்கிறார்கள். அதற்குரிய தண்டனையோ கூலியோ இந்த உலகத்தில் அவர்கள் அனுபவிப்பதில்லை. இன்றைக்கு பல பாவங்களை செய்கிறான். அந்த பாவங்களுக்கெல்லாம் உலகத்தில் அவனுக்கு தண்டனை கிடைக்குதா? கிடைக்காது. சில விஷயங்களுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கே போக முடியாது. என்னை பற்றி கோல் சொன்னான், என்னை பற்றி புறம் பேசினான், எந்த கோர்ட்டில் போய் கேஸ் போடுறது? எந்த கோர்ட்லையும் பேச முடியாது. ஆனால் அதன் மூலமாக பல உறவுகள் அழிந்திருக்கின்றன, பல குடும்பங்கள் நாசமாக இருக்கின்றன. கணவன் மனைவிக்கிடையே உறவு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது, நண்பர்களுக்கிடையே உறவு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கோல் வச்சுருவான், நேற்று வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருப்பான், திடீர்னு மூஞ்சியை வச்சுருப்பான். காரணம் எவனோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். உறவுகளை பிரித்த இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இவனுக்கு இந்த உலக சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை கொடுக்க முடியாது. சில வழக்குகள் சட்டத்தின்படி குற்றமாக இருக்கும், கோர்ட்டுக்கும் வரும். ஆனால் போதுமான சாட்சியங்கள் இல்லாமல் தள்ளுபடி செய்யப்படும். எத்தனை குற்றங்கள், ஆனால் அவனுக்கு கொடுத்தாகணும்.
கொலை செஞ்சுருப்பான், கோர்ட்டில் எவிடன்ஸ் இல்லை, சாட்சியம் இல்லை, தப்பிச்சிடறான். இது என்ன நியாயம்? இவ்வாறு அநியாயம் செய்தவன் தப்பிப்பது எந்த வகையிலே நியாயம்? ஆக மறு உலகம் என்று ஒன்று இருந்தாக வேண்டும், அதிலே இவனுக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும். இன்னும் சில குற்றங்கள் குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை வழங்கப்படுவதில்லை. 100 பேரை கொலை செஞ்சிருப்பான், 100 பெண்களை கற்பழித்திருப்பான், பல வீடுகளிலே கொள்ளையடித்திருப்பான், பல பேரை ஓட்டாண்டியாக ஆக்கியிருப்பான். குறைஞ்சபட்ச அதிகபட்ச தண்டனை என்ன? ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை. அது கூட பல நாட்டில் இன்றைக்கு தள்ளுபடி செய்து விட்டார்கள். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். பல குண்டு வெடிப்புகளை நிகழ்த்துவது, நியூக்ளியர் பாம்ஸ்களை போடுவது, இதெல்லாம் லட்சக்கணக்கான பேரை கொண்டிருக்கான். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? மறுமையிலே இதற்கு தண்டனை உண்டு. ஏனென்றால் மறுமையினுடைய பௌதீக விதிகள் வேறு. என்ன வேறு? ஒரு தடவையோடு சாவறதில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, அவனுடைய தோள்கள் நரகத்திலே கருகி போகும், மீண்டும் அவனுக்கு புதிய தோலை நாம் அளிப்போம். ஆக மீண்டும் மீண்டும் செத்து செத்து திருப்பி படைக்க வேண்டியதான். ஆக எவ்வளவு துன்பங்களை விளைவித்தானோ, எவ்வளவு அநீதிகளை விளைவித்தானோ, அதற்கேற்ப தண்டனையை அனுபவிக்கின்றவரை அவன் அங்கே இருந்து கொண்டே இருப்பான். ஆக இந்த உலகத்தினுடைய விதிகள் ஒரு முறை சாவதற்குத்தான் அனுமதிக்கிறது. ஆனால் அங்கே உள்ள விதிகளே வேறு. இன்னும் சில பேர் இருக்கான், அவன் செய்த பாவத்தினுடைய அளவு அவனுடைய ஆயுள் காலத்தோடு முடிந்து விடுவதில்லை. அதற்கு பிறகும் அந்த பாவத்தினுடைய பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு பெண்ணை கற்பழித்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் காரணமாக அவள் விபச்சாரியாக ஆகிவிட்டாள், அவள் அதோகதியாக ஆகிவிட்டாள், அவள் காலமெல்லாம் விபச்சாரியாக இருக்கான்னு சொன்னா இவன் இறந்துருவான். இறந்த பிறகு அந்த பெண் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாள். அந்த பாவத்திலே இவனுக்கு பங்கு உண்டு, அந்த பாவத்திலே இவனுக்கு பங்கு உண்டு. ஏனென்றால் அந்த பாவத்தை, அந்த பெண்ணை அப்படி ஆக்கியது யார்? இவன் தானே. ஆக எப்போ இந்த பாவத்தினுடைய முழு பரிமாணத்தையும் அறிந்து கொள்ள முடியும் என்றால், இந்த உலகம் முடியும் போதுதான் தெரியும் இவன் செய்த பாவம் எவ்வளோ காலத்துக்கு நீடிச்சதுன்னு சொல்லி. ஆக முழுமையாக அப்போதுதான் கணக்கு போட்டு பார்க்க முடியும். ஏனென்றால் ஒரு சங்கிலி தொடர் போல இந்த பாவம் இன்னொரு பாவத்திற்கு இட்டு சென்று கொண்டே இருக்கிறது. ஆக முடியும் போதுதான் தெரியும். ஆக இப்படி பல விஷயங்களை பார்க்கிற போது இந்த உலகத்திலே உரிய தண்டனை வழங்க முடியவில்லை. ஆக மறுமுறை ஒன்று இருந்தாக வேண்டும். குர்ஆன் அப்படித்தான் சொல்லு. நீதி வழங்கப்படுவதற்காக ஒமை யாமல் மிதுக்கால தர்றத்தின் ஹைரையரா ஒமை யாமல் மிதுக்கால தர்றத்தின் ஷர்ரையரா. எவன் ஒரு அணு அளவு நன்மை செய்தானோ அதனுடைய பலனை அனுபவிப்பான், எவன் ஒரு அணு அளவு தீமை செய்தானோ அதனுடைய பலனை அனுபவிப்பான். ஆக யாரும் தப்பிச்சிட முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது. இன்னொரு காரணத்தையும் குர்ஆன் சொல்லுது, மறுமை ஏன் வேணுங்க. மக்களுக்கிடையே இன்றைக்கு பல கருத்து வேறுபாடு இருக்கின்றன. எல்லாரும் சொல்றான் என்னுடைய மதம் தான் சிறந்தது, என்னுடைய கொள்கை தான் சிறந்தது என்று அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையான கொள்கை என்பது இந்த உலகத்திலே தெரியாமலே போய்விடுகிறது. எல்லாரும் அவங்க வாதம் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆனால் மறு உலகிலே அது நிரூபிக்கப்படும். எது உண்மையான கொள்கை என்பது வெட்ட வெளிச்சமாக காட்டப்படும். நல்ல கொள்கையை பின்பற்றுபவன் சோனத்திலே இருப்பான், கெட்ட கொள்கையை திரும்புவன் நரகத்திலே இருப்பான். அப்போது உங்களுக்கு தெரிந்து போய்விடும் எது உண்மையான கொள்கை, எது தவறான கொள்கை என்பது தெரிந்து போய்விடும். இதனை நிரூபிப்பதற்காகவும் மறுமை தேவை என்று திருமறை சொல்கிறது. ஆக இவ்வாறு அறிவுபூர்வமான ஆதாரங்களை வைத்துத்தான் இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருப்பதா வேண்டுமா இல்லையா என்பதை சொல்ல முடியுமே தவிர விஞ்ஞான ரீதியாக இதனை நிரூபிப்பது என்பது முடியாத காரியம்.